வணக்கம் அன்பு நண்பர்களே, என்னுடைய பேர் தரன் ரட்னம். இது எனது ஐடி அனுபவங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ளும் ஒரு யூடியூப் சேனல். இந்த சேனலுக்கு வந்ததுக்கு மிக்க நன்றி. இன்றைய பதிவு என்னவென்றால், மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் மொபைல் அப்ளிகேஷனை பயன்படுத்தி ஒரு இமேஜில் இருக்கிற டெக்ஸ்ட்டை எவ்வாறு நாங்கள் எடிட்டபிள் ஃபார்மேட்டுக்கு மாற்றுவது. அதாவது எடிட்டபிள் ஃபார்மேட்டுக்கு மாற்றி அதனை நீங்கள் மைக்ரோசாஃப்ட் வேர்டில் உங்களால் எடிட் பண்ணலாம். மாற்றியது அதே மாதிரி உங்களோட ஒரு இமேஜில் இருக்கிற டேபிள் ஆஃப் டேட்டாவை ஸ்கேன் பண்ணி அதனை உங்களுடைய எக்ஸல் டேபிளுக்கு எவ்வாறு மாற்றலாம் போன்றவற்றை தான் நாங்கள் இன்று பார்க்க இருக்கின்றோம். லெட்ஸ் see the demo. 2020 ஆண்டு ஆரம்பத்தில் மைக்ரோசாஃப்ட் ஆனது மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் என்னும் மொபைல் அப்ளிகேஷனை அறிமுகப்படுத்தினார்கள். இந்த அப்ளிகேஷனானது மைக்ரோசாஃப்ட் வேர்ட், மைக்ரோசாஃப்ட் எக்ஸல், மைக்ரோசாஃப்ட் பவர்பாயிண்ட் என்ற மூன்றினையும் ஒருமிக்க கொண்ட ஒரு சிங்கிள் அப்ளிகேஷன் ஆகும். அத்துடன் ஸ்டிக்கி நோட்ஸ் மற்றும் பிடிஎஃப் டூல்ஸ் மற்றும் ஃபைல் ஷேரிங் போன்ற பல ஃபீச்சர்ஸை கொண்டதாக காணப்படுகின்றது. இந்த மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் மொபைல் அப்ளிகேஷனை பற்றிய விரிவான வீடியோ பதிவு ஒன்றினை நான் ஏற்கனவே பதிவிட்டுள்ளேன். அதற்குரிய லிங்கினை என்னுடைய டிஸ்கிரிப்ஷனில் தந்துள்ளேன். அதனை கிளிக் பண்ணி இந்த மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் மொபைல் அப்ளிகேஷனை பற்றி மேலதிகமாக அறிந்து கொள்வோம். இப்பொழுது நாங்கள் இந்த மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் என்னும் இந்த மொபைல் அப்ளிகேஷனை நாங்கள் ஓப்பன் பண்ணுவோம். ஓப்பன் பண்ணியவுடன் உங்களுக்கு இந்த லேண்டிங் பேஜ் முதலாவதாக தெரிகின்றது. இதில் அந்த பாட்டம் பார்ட்டில் இந்த ஆக்ஷன் என்னும் ஒரு பட்டன் காணப்படுகிறது. அதனை டச் பண்ணுவோம். இப்பொழுது பாருங்கள், இந்த கன்வெர்ட் டெக்ஸ்ட் இன் இமேஜஸ், அதில் இமேஜ் டு டெக்ஸ்ட், இமேஜ் டு டேபிள், இந்த ரெண்டு ஃபீச்சர்ஸ் தான் நாங்கள் இப்பொழுது செய்து பார்க்க போகின்றோம். இப்பொழுது நான் இந்த இமேஜ் டு டெக்ஸ்ட் என்பதை டச் பண்ணுகின்றேன். அப்போ இப்பொழுது என்னுடைய கேமரா இங்கே தெரிகின்றது. இப்பொழுது நாங்கள் அதாவது ஒரு டெக்ஸ்ட்டை கொண்ட இமேஜை நாங்கள் ஸ்கேன் பண்ணுவோம். ஓகே, இப்பொழுது அந்த எட்ஜஸ் எல்லாம் சரியாக இருந்தால் நீங்கள் கன்ஃபார்ம் என்னும் இந்த பட்டனை கிளிக் பண்ணவும். இந்த அஷ்யூர் ரெகக்னேஷன் சாஃப்ட்வேர் இந்த இமேஜிலிருந்து டெக்ஸ்ட்டை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி உங்களுக்கு இங்கே தந்திருக்கின்றது. இங்கு ரெண்டு ஆப்ஷன் காணப்படுகின்றது. ஒன்று காப்பி, மற்றது ஷேர். இந்த ஷேரை நாங்கள் கிளிக் பண்ணும் பொழுது இது ஆண்ட்ராய்டு ஷேர் டூல்ஸ் என்னும் பகுதிக்கு வந்துள்ளது. இங்கே காணப்படும் ஏதாவது ஒரு டூல்ஸை நீங்கள் பயன்படுத்தி நீங்கள் உங்களுடைய அந்த எக்ஸ்ட்ராக்ட் பண்ண டெக்ஸ்ட்டை ஷேர் பண்ணலாம். இப்போ இதனை நாங்கள் காப்பி என்ற பட்டனை கிளிக் பண்ணும் பொழுது அந்த டெக்ஸ்ட் காப்பி டு உங்களோட கிளிப் போர்ட். ஓகே, இப்பொழுது நாங்கள் இந்த ப்ளஸ் என்ற பட்டனை கிளிக் பண்ணி இந்த டாக்குமெண்ட்ஸுக்கு சென்று ஒரு blank டாக்குமெண்ட்டை க்ரியேட் பண்ணி அதில் நாங்கள் அதனை பேஸ்ட் பண்ணலாம். இங்கே பேஸ்ட் ஐக்கான் இருக்கின்றது, அதனை கிளிக் பண்ணுங்கள். இப்பொழுது பாருங்கள், அந்த இமேஜிலிருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ண அந்த டெக்ஸ்ட்டை நாங்கள் இப்பொழுது எங்களுடைய வேர்ட் டாக்குமெண்ட்டில் ஒரு எடிட்டபிள் ஃபார்மேட்டில் கொண்டு விட்டோம். ஓகே, இப்போ நாங்கள் இந்த இமேஜ் டு டேபிள் என்னும் இந்த ஆப்ஷனை எப்படி பயன்படுத்துவது என்பதை பார்ப்போம். அப்போ நான் இந்த இமேஜ் டு டேபிள் என்பதை நான் டச் பண்ணுகின்றேன். இப்பொழுது கேமரா வந்துள்ளது. இந்த கேமராவினை நாங்கள் அந்த இமேஜில் இருக்கிற டேபிளை ஸ்கேன் பண்ணுவதற்கு பயன்படுத்துவோம். இப்பொழுது ஸ்கேன் பண்ணியவுடன் அந்த டேபிளை சுற்றி ஒரு பார்டர் ஒன்று வந்திருப்பதை நீங்கள் காணலாம். அத்துடன் அந்த பார்டரை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணலாம். அதாவது அந்த டேபிளை சுற்றி சரியாக அந்த பார்டர் இருக்கும் வரை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணலாம். இப்பொழுது அது சரியாக உள்ளது. எனவே நாங்கள் இப்பொழுது இந்த கன்ஃபார்ம் என்ற பட்டனை டச் பண்ணுவோம். இப்பொழுது அஷ்யூர் ரெகக்னேஷன் டூல் அந்த டேபிள் ஆஃப் டேட்டாவை கன்வெர்ட் பண்ணி ஒரு எடிட்டபிள் டேபிள் ஃபார்மேட்டுக்கு கொண்டு வந்திருப்பதை நீங்கள் இப்பொழுது பார்க்கலாம். இப்பொழுது எங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் தெரிகின்றது. ஒன்று ஓப்பன், ஒன்று காப்பி. அந்த காப்பி என்பதை கிளிக் பண்ணும் பொழுது இந்த டேபிளை காப்பி பேஸ்ட் பண்ணலாம். அல்லாவிட்டால் அந்த ஓப்பன் என்ற பட்டனை நாங்கள் கிளிக் பண்ணும் பொழுது அந்த ரெண்டு ஆப்ஷன் தெரிகின்றது. ஒன்று ரிவ்யூ ஓல், மற்றது ஓப்பன் எனிவே. நாங்கள் ஓப்பன் எனிவே கிளிக் பண்ணும் பொழுது பாருங்கள், எங்களுடைய இந்த டேட்டாவை கொண்ட டேபிள் ஒரு எக்ஸல் ஷீட்டில் ஒரு டேபிளாக ஓப்பன் பண்ணியிருப்பதை பார்க்கலாம். இதனை நீங்கள் எடிட்டும் பண்ணலாம். இந்த வீடியோவை பார்த்ததற்கு மிக்க நன்றி நண்பர்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் அதனை உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளவும் மற்றும்
எனது சேனலினை சப்ஸ்கிரைப் பண்ணவும், அத்துடன் அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதில் உள்ள ஆல் நோட்டிஃபிகேஷன் என்பதனை எனேபிள் பண்ணிவிடவும். அதன் மூலம் நான் புதிதாக ஒரு வீடியோவை பதிவேற்றும் பொழுது அதனை நான் உங்களுக்கு உடனுக்குடன் அறியத் தரலாம். மீண்டும் இன்னும் ஒரு வீடியோ பதிவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.